கொள்ளிச்சிலே ஒரு நாட்டுக்குள் இரு தேசம் என்று சொன்ன கட்சியை யாழ்ப்பாணத்தில் மக்கள் வேரோடு புடுங்கி எறிந்திருக்கிறார்கள் என்று கூட லைலா கொள்ளிச்சிலே பேசியிருக்கிறார். அதாவது ஒரு நாட்டுக்குள் இரு தேசம், அதாவது என்று ஜனாதிபதி அவர்கள் அதாவது கூறியிருக்கிறார் என்ன யூனிட்டரி ஸ்டேட் என்ற பொழுது ஒற்றையாட்சி என்றார். ஆனால் ஒற்றையாட்சியில் தான் உங்களுக்கு தெரியும் இந்தோனேசியாலே இன்னொரு நாடு இருக்கிறது. அதே மாதிரி ஒற்றையாட்சிக்குள் இன்னொரு ஆட்சிக்கும் இடம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒற்றையாட்சிக்குள் இரு தேசம் என்பதனை தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டார்கள். அதனால் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த கஜேந்திர பொன்னம்பலத்தின் கட்சி வேரோடு புடுங்கப்பட்டது என்ற ஒரு வகையிலே லைலா கொள்ளிச்சிலே உரையாற்றப்பட்டிருந்தது. நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் இன்றைக்கு, அதாவது தமிழர்கள் வரலாற்று துரோகிகள் தியாகிகளாக மாறி எனக்கு ஒரு வன்னி மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார், ரங்கா நாங்கள் 83 86 வரை நாங்கள் தியாகிகள், 86 2000 ஆண்டு வரை நாங்கள் துரோகிகள், இப்போ இந்த 2001 இருந்து இன்றைக்கு 2012 வரை நாங்கள் தியாகிகள். எனவே எங்களுக்கு இது பழக்கறாங்க, எங்களை துரோகி என்பாங்க, தியாகி என்பாங்க, துரோகி என்பாங்க, தியாகி என்பாங்க. இப்போ அது எங்களுக்கு ஒரு மிட்நேமாவே போயிட்டுது என்று சொன்னா 86 வரை எங்களை கண்டால் சும்மாக மக்கள் சாப்பாடு தந்து நீங்கள் போராடுங்கள் என்று தந்தவர்கள். இப்போ இந்த 86க்கு பின்பு எங்களை துரோகி என்று சொல்லி 2001 வரை அழைத்தார்கள். எனவே அந்த பதம் இன்று ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பின்னி பிணைந்த ஒரு பதமாக மாறி இருக்கிறது. அப்போ இந்த சர்வதேசத்தை நீங்கள் கண்ட விடயத்தை நீங்கள் அந்த விடயத்தை அமிர்தர்களை நாங்கள் எங்களோட தொலைபேசி இலக்கத்தையும் நாங்கள் நீங்கள் தருகின்றோம். இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அமீர் அலி அவர்களிடம் அதே பேர் உங்கள் இருக்கின்ற ஐயங்களை நீங்கள் அதாவது தினக்குரலின் பிரதம ஆசிரியர் தனபால் சிங் அவர்களிடமும் வினவலாம். அதாவது இது நடக்கிற இந்த தம்புள்ள பள்ளிவாசல் பிரச்சனையின் பின்பு நடக்கிற 3வது மின்னல். அந்த முதலாவது மின்னலுக்கு முன்பு கிழக்கிலே அரசு கலைக்க இருக்கிறது மாகாண சபையை என்கின்ற பொழுது பிள்ளையான் அவர்கள் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்றார். அதன் பின்பு முஸ்லிம் கட்சிகள் நாங்கள் இணைந்து போட்டியிடப் போகிறோம் என்றது. ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஒரு முஸ்லீம் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முஸ்லீம் காங்கிரஸ் அறிக்கை விட்டது. அதன் பின்பு நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் முஸ்லீம் காங்கிரசுக்குள் இருக்கின்ற நிசாம் காரியபுரம் நினைக்கின்றேன், அவர் கூறியிருந்தார் கிழக்கில் பிறந்தவன் தான் இதா வர வேண்டும், அதாவது முதலமைச்சராக வர வேண்டும் என்று கூறினார்கள். அந்த பள்ளிவாசல் பிரச்சனையிலே உங்களுக்கு தெரியும் பல அமைச்சர்மார் பல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்பொழுது இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் இதுகள் எல்லாம் பல முஸ்லீம் இளைஞர்கள் சாரி உடுத்தி விட்டிருக்கிறார்கள். நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். அது விவரமாக போகிறது. ஆனால் நீங்கள் பேசிய பேச்சின் பின்பு இந்த முதலமைச்சர் பேரில் உங்கள் பேர் தீவிரமாக அடிபட்டது. ஆனால் தற்பொழுது உங்கள் பேரையும் காணவில்லை, முதலமைச்சர் எலெக்ஷனையும் காணவில்லை. எனவே அந்த தம்புள்ளை பள்ளிவாசல் உங்களை முதலமைச்சர் பதவியில் இருந்து அகற்றும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ரங்கா, இதுல என்ன நீண்ட தூரம் பேச வேண்டிய கேள்வி ரங்கா. தம்புள்ளை பள்ளிவாசல் என்கின்ற பிரச்சனை காலப்பகுதியில் தான் கிழக்கு மாகாண சபை கலைக்கப்பட இருக்கிறது, முஸ்லீம் ஒருவரை பேர் குறிப்பிட இருக்கிறார்கள் என்றெல்லாம் அந்த நேரத்திலே பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. இதில் முதலாக இதுக்கு ஒரு பின்னணி ஒன்று இருக்கின்றது. முதல் தடவையாக இதற்கு முன்பு நடந்த மாகாண சபை தேர்தலிலே எங்களுடைய கட்சிக்கும் அது தருவதாக கூறப்பட்டிருந்தது. அந்த நாட்களிலே 17க்கு மேற்பட்ட கூட்டங்கள் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் ஜனாதிபதி மாளிகையிலும் என்றெல்லாம் சொல்லி தற்பொழுது இருக்கின்ற அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள் நாங்கள் பெயர் குறிப்பிட்டு அவரை களமிறக்கி அந்த இதிலே நாங்கள் மிகவும் மும்முரமாக நாங்கள் ஓடிக்கொண்டு இறுதி கட்டத்திலே உங்களுடைய தொலைக்காட்சியிலும் 2 பேரையும் நீங்கள் ரேஸ் ஓட்டம் விட விட்டதையும் நாங்கள் கண்டோம். அதற்கு பின்பு நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் எங்களை அழைத்து சொன்ன ஒரே ஒரு விடயம் இருக்கிறது ரங்கா. 30 வருட காலமாக இந்த சமூகம் போராட்டத்துக்கு வந்து இப்பொழுதுதான் ஒரு ஜனநாயக நீரோட்டத்தில் வந்தவர்கள், இவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுங்கள், 2.5 வருடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அந்த நேரத்திலே கூறப்பட்டது. ஆனால் நாங்கள் அதற்கு ஒப்புதல் செய்யவில்லை. நாங்கள் சொன்னோம், கொடுப்பது வழங்குவது என்றால் யாருக்காவது முழு நேரமாக 5 வருடத்தையும் கொடுத்து விடுங்கள், ஒரு பகுதியினை எங்களுக்கு தந்து மற்றதை கொடுக்கின்ற பொழுது யாரும் எதையும் செய்ய முடியாத ஒரு காலகட்டமாக போய்விடும் என்ற நிகழ்வடத்திலே நாங்கள் அமைதி அடைந்தோம். நியாயபூர்வமாக அந்த போராட்டத்தில் இருந்து வந்தவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதில்லை. இந்த காலகட்டத்திலே தான் தம்புள்ள பள்ளிவாசல் பிரச்சனை விசேடமாக நான் ஏற்கனவே சொன்னேன், மின்னல் அதுக்கு பாரிய பங்களிப்பு செய்து தம்புள்ளை பள்ளிவாசல் விடயத்திலே உண்மை நிலவரத்தை
இந்த நாட்டு மக்களுக்கும் எங்களது முஸ்லிம் சமூகத்திற்கும் அதை காட்டிக் கொடுத்தது. அரசியல்வாதிகள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்கின்ற விடயத்தையும் அது துல்லியமாக சொன்னது. இந்த வகையிலே அந்த மின்னல் நிகழ்வு எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாவற்றையும் விட பள்ளிவாசல் உணர்வுகளுக்கு அதிகம் மதிப்பு கொடுக்கின்றவர்கள். நான் ஏற்கனவே ஒரு மின்னலை சொன்னேன். தனது மனைவி, பிள்ளை, குடும்பம், சொத்து எல்லாவற்றையும் பள்ளிவாசல் என்கின்ற பொழுது இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவ்வாறு ஒரு சூழலில் ஒரு அமைச்சு பதவி என்பது, ஒரு முதல்வர் பதவி என்பதை பற்றி பேசுவதற்கு எனக்கு உடன்பாடு இல்லவே இல்லை. சமூக ரீதியான பிரச்சனை வருகின்ற பொழுது பதவி நிலையா சமூக நிலையா, அதுவும் பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட விடயம் என்கின்ற பொழுது எந்த ஒரு முஸ்லீமும் தயாராக இல்லாத ஒரு காலகட்டத்திலே நான் அந்த நேரத்திலே முதலமைச்சரை பற்றி அல்லது அமைச்சை பற்றி பேசுகின்ற நிலவரத்தில் இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரு நிலவரம். நான் கேட்ட கேள்வி உண்மையில் என்னதுன்னு சொன்னால், நீங்கள் ஆண்டு கதைத்த விதம், பேருந்து அரசுக்கு வந்த நெருக்கடிகள், அதாவது இன்று அரசு எதிர்பார்க்கிறதா பள்ளிவாசலை உடைக்கோணும் என்றால் எத்தனை மணிக்கடையில் உடைக்கோணும், எத்தனையோ உடைக்கோணும் கேட்டவர்களை முதலமைச்சர் ஆப்பதற்கு தேடிக்கொண்டிருக்கிறதா என்று சொன்னால், இன்று முதல் அடிபட்டது இப்படியான பேர்கள். ஆனால் அன்றைக்கு வந்து உங்களை நாங்கள் அழைத்திருந்த பொழுது வேற எப்படியும் பேசுவோம்ன்றது உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அந்த முதலமைச்சர் பேசுவது. எடுத்தால் இன்று நடக்கின்ற நடவடிக்கை, இன்று கூட நான் பத்திரிகையிலே ஒரு சகோதர மொழி பத்திரிகையில் பார்த்தேன், வியாபாரத்துக்கு வந்தவர்கள் இவர்கள் வியாபாரங்களாக இருக்கிற போது தமிழ் பெண்களையும் சிங்கள பெண்களையும் மனம் முடித்தவர்கள் என்ற கருத்துக்கள் இன்னும் தம்புள்ளையிலே சமய தலைவர்களால் பேசப்படுவது உண்மையிலே ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கிறது. எனவே இதில் இன்னும் ஒரு அமைச்சர் உண்மையில் ஜனகமண்டல தென்னக்கோன் அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் பிடிக்கிற மீன்ல நழுவுற மீனா தான் இருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே இன்று உண்மையில் இந்த நிலைமை இந்தியா வரை சென்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்தியா வரை சென்றிருக்கிறது. எனவே அந்த நிலைமையில் எல்லாத்தையும் சகித்துக்கொள்ள, எனக்கு தெரியும் நீங்கள் ஏற்கனவே கூறின முதலமைச்சர் பதவியில் கூட நான் ஜனாதிபதி மாளிகை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட ஜனாதிபதிகளோட உங்களை ஒரு கட்டத்தில் கேட்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. உண்மையில் இது அமீர் அலிகா தேவை என்ற நிலைமைக்கு உங்களுக்குள் நீங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பத்திரிகைகள் எல்லாம் வந்தன. இன்னொரு குழுவினர் எங்களுக்கு இதோட தேவையில்லை, யார் கேட்டது அமீர் அலிகா என்ற அளவுக்கு கூட பேசப்பட்டதாக பத்திரிகைகள் வந்தன. எனவே இந்த ஒரு விடயத்தில் தன்னும் உங்களுக்குள் ஒரு உடன்பாட்டை காண முடியாதா? நிச்சயமாங்க. இதிலே அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழை பிரச்சனை இப்பொழுதோ இந்த நாட்டில் இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் உளப்பூர்வமாக இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்பதிலும் அதிகமான உடன்பாடோடு இருக்கிறார். ஜம்மியத்துல் உலமாவும் இதிலே தீவிரமாக இருந்து கொண்டு இதற்கான முடிவினை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் மிக விரைவிலே இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் இதற்கான அறிவித்தலை செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் என்கின்ற விடயத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போன்று முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி கிழக்கில் இருக்கின்றவன் ஒருவன் வர வேண்டும் அல்லது முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் வர வேண்டும் என்கின்ற விடயம் அல்லது மற்றவர்கள் வர வேண்டும் என்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த அரசாங்கத்தை ஆரம்பத்தில் இருந்து கொண்டு வந்தவர்களும் அல்ல, அல்லது அதற்காக போராடி பிரச்சனைப்பட்டவர்களும் அல்ல. அதை ஒட்டிய கேள்வி நீண்ட நேரமாக இருக்க நான் அதை இணைத்துக் கொள்றேன். வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் திருவண்ணாமலையிலிருந்து பேசுறேன். உங்களோட பேர்? என் பேரு சொல்றதுக்கு பயமா இருக்குது. வெள்ளவே. சரி, உங்களோட கேள்வியை கேளுங்க. நான் கேட்கிறேன் வந்து எங்க அமீரல் சேர்த்த வந்து சரி, இப்ப என்னன்னா எங்களுடைய அரசியல் இல்ல, போன தடவை வந்த முஸ்லிம் காங்கிரஸ் கௌரவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் போன எலெக்ஷனுக்கு வந்தவர், இன்றைக்கு எலெக்ஷனுக்கு வந்து எல்லாரும் ஒன்றுபடணும், இந்த கட்சியின் கீழே எல்லாரும் ஒரு அணியா இருக்கணும்னு சொல்றேன். இதே இது நான் கினியாவில் ஒரு தடவை மீட்டிங்ல இருக்கக்குள்ள யுஎன்பியோட இருந்து சொன்னாரு, முஸ்லிமா பிறந்தவன் அனைவரும் இது கட்டாய கடமை, இது கட்டாயம் யுஎன்பியோட தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன அது காரணம்? அடிக்கடி முஸ்லிமா பிறந்தவன் எல்லாரும் மாறி மாறி இருக்கணுமா, இல்ல என்ன செய்யணும்னு எனக்கு என்ன வழங்குது இல்ல. அடுத்தது இன்னொன்று சார், எங்கட மக்கள் அடிப்படை மக்களுக்கு இவங்க சொல்றது அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி ஆரம்பிக்க கொள்ளும்போது அதை நாங்க நம்பி அவங்களோடய சேர்ந்துடணுமா? அவங்களோட எங்க மரத்தை குடிச்சிட்டு நாங்க அதுக்கு பின்னாலே போயிடணுமா? இவங்க எந்த பின்னுக்கு ஜேவிபியோட போயிட்டு சொன்னாலும் போயிடணுமா? அதுக்கு ஒரு பதில் ஒன்றாங்க. மக்கள் இதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம். கட்டாய கடமை என்று அவர் சொன்னவர். அதான் கட்டாய கடமை. நான் இது வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். கௌரவ ரணிலோட வந்து சொன்னாரு, அவங்க ஒரு தரம் இப்ப ஒரு தரம் வந்து கினியாவில வச்சு இப்ப என்ன சொல்றாருன்னு தெரியாது. நான் அது வீட்டுக்கு போகல. அவர் கட்டாய கடமை என்று சொல்லி உண்மையில் கட்டார் இருந்து சொல்லாம உங்களை நேரடியா சொன்னதுக்கு நாங்கள் உண்மையில அவரை வரவேற்கணும். உங்களுடைய பேரை சொல்வதிலும் கூட நீங்கள் சங்கடப்பட்டீர்கள். யாருக்கு பயப்படுகிறீர்கள்? ஏன் இவ்வாறு நீங்கள் பயப்பட்டுக் கொள்ள வேண்டும்?
உங்களுக்கு அந்த ஜனநாயக உரிமை இருக்கின்றது. உங்களுக்கு தனிப்பட்ட பேரை சொல்லி அந்த கேள்வியை கேட்பதற்குரிய அந்த ரைட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கேள்வியிலே நீங்கள் கேட்டீர்கள், அடுத்தது ஜேவிபியோடு வருவாரா எவரோடு வருவாரா என்று. நாங்கள் கடந்த காலத்திலே அந்த கட்சியையும் பற்றி அந்த தலைவரையும் பற்றி எவ்வளவுக்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த மக்களுக்கு விசேடமாக வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கும் தேசியத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கும் இவரை பற்றி நாங்கள் தெளிவாக கூறுகிறோம். நாங்கள் அன்று சொன்னதைத்தான் என்றும் சொல்கிறோம். நாங்கள் மஹிந்த ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது ஒரு நிகழ்வுகளும், தம்புள்ளை பள்ளிவாசலுக்கு பின்பு ஒரு நிகழ்வுகளும், கிண்ணியாவில் ஒன்றையும், திருகோணமலையில் ஒன்றையும், அம்பாறையில் ஒன்றையும் நாங்கள் செல்வதற்கு என்றுமே நாங்கள் தயாராகவில்லை. நாங்கள் சொல்லிக்கிறோம், நீங்கள் வாக்காளர்கள், நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும், இதிலே எது உண்மையானது, இதை எதன் பின்னால் நாங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற நிலவரத்திலே நீங்கள் தெளிவாக முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் இவ்வாறான கேள்விகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நாங்கள் சொன்னோம், 5 வருடத்துக்கு ஒரு தடவை உங்களை பார்க்க வருவார்கள், புடவை கட்டி வியாபாரிகள் போல் வருவார்கள் என்றெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொன்னோம். ஒவ்வொரு கூட்டங்களிலும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் உங்களோடு கிடந்து இரவு பகல் பாராது உங்களுடைய பிரச்சனை பேசுகிறோம், கதைக்கிறோம், சண்டை பிடிக்கிறோம், முடிந்தவற்றை நாங்கள் அரசியலிருந்து பறித்துக் கொண்டு தருகிறோம். எந்த அரசாங்கம் இருந்தாலும் ரங்கா, ஒரு சிறுபான்மை சமூகத்தை பொறுத்தவரையிலே மயிலே இறகு போடு என்றால் கிடைக்கவே கிடைக்காது என்று நான் நம்புகின்றவன். புடுங்கிக் கொண்டுதான் எடுக்க வேண்டும். நீங்களும் அவ்வாறுதான் செய்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். புடுங்கினதையே திருப்பி எடுத்து விட்டுறார்கள். அதாவது பண்டார் நாயகட்ட செல்வநாயகம் புடுங்கினது கிழித்தறியப்பட்டது, டட்லியிடம் செல்வநாயகம் புடுங்கியது கிழித்தறியப்பட்டது, திம்பு பேச்சுவார்த்தை இன்று பார்க்கப்பட்ட ராஜீவ்காந்தியின் கைச்சாத்திட்ட ஒப்பந்தமே இன்று கிழித்தறியப்பட்டது. அவ்வாறான நிலைமைக்குள் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்வுகளிலே நீங்கள் தெளிவாக இருங்கள். உங்களோடு இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் யார், உங்களுக்காக வேலை செய்கின்றவர்கள் யார்? கட்சி என்பது நான் சொல்வது விடயம் என்றால் ஒரு மதம் அல்ல, ஒரு கிபிலா அல்ல, முஸ்லிம்களுடைய குர்ஆனும் அல்ல. கட்சி என்பது அந்த பிராந்தியத்தில் இருக்கின்றவர்களுடைய உங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு வந்த ஒரு ஊடகம். அந்த ஊடகம் அதை சரியாக செய்யவில்லை என்றால் அடுத்த ஊடகத்தை நாடுகின்ற வேலையைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் தேசிய ரீதியாகவும் பிராந்திய ரீதியாகவும் உங்களுடைய ஊர்களிலும் வந்து நாங்கள் தேர்தல் பணிகளிலே நாங்கள் உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். இது போதும் என்று நான் நினைக்கிறேன். இந்த விடயத்திலே எனவே இந்த விடயத்திலே எங்களுடைய கட்சி தான் நாங்கள் கேட்டோம், எங்களுக்குத்தான் இந்த முதலமைச்சர் பதவி தர வேண்டும் என்பதிலே நாங்கள் அந்த நாட்களிலே அழுத்தத்தோடு நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த வகையிலே அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் தம்பிள்ளையை பேசியதற்காக, முஸ்லிம்களுடைய பிரச்சனையை பேசுவதற்காக என்பதற்காக அவ்வாறு அந்த பதவியிலே மற்றவர்கள் பூந்து அல்லது அதில் ஏதாவது செய்வார்கள் என்றால் அது கட்சி ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் பார்த்துக் கொள்கின்ற விடயம் ரங்கா. ஆனால் உண்மையாக இந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் அவருடைய கதையை மதித்தவர்கள், அவர் எங்களுக்கு வாக்குறுதி தந்தவர். எனவே அதை இம்முறை நிறைவேற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. இதில் இன்னும் ஒரு பிரச்சனை, முஸ்லிம் முதலமைச்சர் தமிழ் முதலமைச்சர் என்பதிலும் பார்க்க ஒரு செய்யக்கூடிய ஒருவருக்கு அந்த பதவி வழங்கப்படும் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் ஒற்றுமைப்படுத்தி நல்ல அவர்களுடைய எதிர்காலத்துக்கு சிறக்கக்கூடிய திட்டங்களை எடுத்து செய்த அனுபவங்களை கொண்டவர்களை கொண்டு இதை சாதிக்க முடியும். நிச்சயமாக அதை நாங்கள் இந்த முறை களத்தில் பார்க்க இருக்கிறோம். இந்த உண்மையிலே நாங்கள் இன்னும் கிழக்கு மாகாண சபை தேர்தல் கலைக்கப்படவில்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தியை மின்னூடாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் என்றால், போன முறை முஸ்லீம் உறுப்பினர்கள் தமிழ் உறுப்பினர் கண்ட பொழுது, அதாவது ஒரு கிட்டத்தட்ட இருவரும் ஈக்குவலான ஒரு நம்பரை எடுத்திருந்தார்கள். நான் நினைக்கிறேன் இனி வருகின்ற மாகாண சபை தேர்தல் முஸ்லீம் உறுப்பினர்கள் நாங்கள் உண்மையில் அப்படி பார்ப்பதில்லை. தமிழ் பேசும் மாணவர்கள், தமிழ் பேசும் மக்கள் தான் பார்க்க வேண்டும். ஆனால் முஸ்லீம் கட்சிகளை பிரதிநிதித்துவ உறுப்பினர்கள் அதிகமாக வருவதற்கான சந்தர்ப்பம் அதிகம் இருக்கிறது. போன முறை மாதிரி